முத்தங்கள் நிறைய இருந்தாலும் இந்த ஃபேண்டசி முத்தம் எப்படி இருக்குங்கிறதா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தினுடைய கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கதை இதோ. காதலை வெறுக்கக்கூடிய கதாநாயகன் அவன் கையில் ஒரு புத்தகம் ஒன்று வந்து மாட்டுது. அது ஒரு பொண்ணு கொடுத்துட்டு மலையில் ஓடி போகிறான். அது வீட்டுக்கு வந்த பிறகு இவன் யாராவது ரோட்லேயோ இல்லை பார்க்லேயோ பீச்லேயோ முத்தம் கொடுத்துட்டு இருந்தா அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி நாசமாக போக போகுது அப்படிங்கிறது இவனுடைய கண்ணுக்கு தெரியும். கூடவே இருக்கக்கூடிய நண்பனான மிர்ச்சி விஜய் கிட்ட சொல்ல அவன் நம்ப மாட்டாங்கிறான். வா அப்படின்னு பீச்சுக்கு போய் அங்கே ஒரு ஜோடிகளை பார்க்க அங்கே முத்தங்கள் பரிமாற இவன் அவங்களோட ஃப்யூச்சரை சொல்கிறான். சந்தேகத்துக்கு அவங்க ரெண்டு பேர் பக்கத்துலையும் போய் என்ன ஏதுங்கன்னு விசாரிக்கிறப்ப ஆமாடே நீ சொன்னது உண்மைதான் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறான். டாக்டரான விடிவி கணேசன் என்ன சொல்கிறாரு, எப்போ இருந்து இந்த மாதிரி உனக்கு நடக்கு அப்படிங்கிறப்ப ஒரு புத்தகம் கையில் வந்ததுலேருந்து இந்த மாதிரி நடக்குங்கிற அந்த புத்தகத்தை அந்த பொண்ணுக்கிட்டேயே கொண்டுட்டு போய் கொடுத்துரு, இனிமேல் உனக்கு இந்த மாதிரியெல்லாம் எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி அவன் ஒரு டான்ஸ் மாஸ்டரு, அவங்களுடைய டான்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணி குறிப்பிட்ட நேரத்தில் அந்த புத்தகத்தை கையில் கொடுத்துடலான்னு முடிவு பண்ணுறாப்புல. ஆனால் வாழ்க்கையில் விதிங்கிறது இந்த இடத்துல தான் விளையாடுது. இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளாரையும் முத்தங்கள் பரிமாற ஃப்யூச்சர் கண்ணு முன்னாடி தெரியுது அபாயகரமாக. இதன் பிறகு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதான் படத்தினுடைய மீதி கதை. படத்தினுடைய கதாநாயகனான கவின் இந்த ரோலுக்கு 100% செட் ஆகிறாப்புல. ஆனால் காமெடி மட்டும்தான் என்ன பண்ணாலும் வரமாட்டேங்கிறது. டைமிங்கில் அடிக்கக்கூடிய காமெடியை சோகமாகவே சொன்னால் எப்படி மற்றவங்க சிரிக்க வேண்டாமா அப்படிங்கிறத யோசிக்கணும். இவர் கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு மிர்ச்சி விஜய் அண்ட் விடிவி கணேஷ் இந்த 3 பேரும் ஒன்று சேர்கிற இடங்களெல்லாம் காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. கதாநாயகியான பீர்த்தி அஸ்ரானி கிளாஸஸில் நடக்கக்கூடிய காமெடிகள், கதாநாயகனுக்கும் இவங்களுக்கும் நடக்கக்கூடிய ரொமான்ஸுகள் அப்படின்ட்டு இவங்க ரோலை சிறப்பாகவே பண்ணியிருந்திருக்காங்க இந்த படத்தில். இதை தாண்டி தேவயானி, ராவ் ரமேஷ் அண்ட் கௌசல்யா அவங்க 3 பேர்த்துக்குள்ள ஒரு சின்ன கதை ஒன்று இருக்குது. இது ஏதோ 80களில் வந்த கதையோ 90களில் வந்த கதை மாதிரி தான் தோணுது. இது இல்லாமல் கதாநாயகன் காதல்களை பிரித்தது போதாம்னு காதல்களை சேர்த்து வைக்க கட்டாயத்தில் வரப்ப அட நாயை கொண்டெல்லாம் சேர்த்து வைக்கிறாருப்பா, படம் எங்கேயோ போகுது. ஓகே போர் அடிக்குது, இந்த படத்தை போய் பார்க்கலாமா டைம் பாஸுக்கு அப்படின்னா அதுக்கு மட்டும்தான் இந்த படம் செட் ஆகும். பலமான கதையெல்லாம் கிடையாது. யதார்த்தமான நடிப்புங்கிறது எங்கேயுமே எடுபடாமல் போகுது. இந்த படத்தினுடைய இயக்குனராக அறிமுகரார் சதீஷ். இன்னும் முயற்சி பண்ண வேண்டும் அவர். மொத்தத்தில் சுமாரான ஒரு பிரதிபலிப்பாக தான் இருக்குது இந்த படம். ஸோ இதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்குது, பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.